ஹலோ குட்டீஸ். வானத்தில் எல்லா மேகங்களும் அழகாக எங்கெங்கே தண்ணி இல்லாமல் வறண்டு இருக்குன்னு பார்த்து போய் போய் மழை பெஞ்சிட்டு இருந்துதான். அப்போது ஒரே ஒரு மேகம் மட்டும் எனக்கு என்னடான்னு சொல்லி நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருந்துதான். எந்திரிக்கவே இல்லையாம். அதை விட குட்டி குட்டி மேகம்லாம் வேகமாக போய் எல்லா இடத்துலையும் மழை பெஞ்சிட்டு இருந்தாலும் வெயில் அடிக்கிறத மறைச்சிட்டு இருந்தாலும் இந்த மேகம் மட்டும் ஒன்றும் கண்டுக்கலையாம். நல்லா ஹாயாக தூங்குமா, தூங்கிக்கிட்டே இருக்குமா. இல்லைன்னா முழிச்சிட்டு இருந்தாலும் ஒன்றுமே செய்யாதான். சூரியன் அந்த மேகத்தை பார்த்துட்டு, ஐயோ என்னடா இவன் இப்படி தூங்கிட்டே இருக்கான், அப்போ எப்படிடா கீழே மழையெல்லாம் பெய்யும், எல்லா மரம் செடியெல்லாம் கருக ஆரம்பிச்சிருச்சே, தண்ணியே இல்லாமல் எல்லாம் வறண்டு போயிடுச்சே, இந்த இடத்துல அப்புறம் இனிமேல் யாருமே வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு நல்லா குலுக்கி எழுப்பினாராம். எழுப்பி கொஞ்சம் கீழே பாரு அப்படின்னு காட்டினாராம். அப்போ தான் அந்த மேகம் கண்ணை முழிச்சு கீழே பார்த்துச்சான். என்னடா இது, ரொம்ப நாள் முன்னாடி நல்லா பச்சையாக நிறையா மரம் செடிங்களாம் இருந்துச்சு, இப்போ பார்த்தா ஒன்றுமே இல்லை, வறண்டு போயிருக்குன்னு சொல்லி சுற்றி முற்றி பார்த்துச்சான். மித்த மேகம்லாம் அது அதோட வேலையை கரெக்டாக போய் வேணுங்கிற இடத்துல மழை பெஞ்சிட்டு இருந்துதான். அப்போ தான் இதுக்கு ஞாபகம் வந்துச்சான், ஓ நம்ம கரெக்டாக மழை பெய்யாமல் விட்டுட்டோமா, அதனால தான் இப்படி வறண்டுருச்சுன்னு சொல்லி அது புரிஞ்சுக்கிச்சான். புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணிச்சான், சரியான நேரத்தில் கரெக்டாக அது இருந்த இடத்துல அடிக்கடி மழையை கொடுத்துக்கிட்டே இருந்துச்சான். சரியான நேரத்தில் சரியான அளவில் அதோட வேலையை கரெக்டாக பண்ணிகிட்டே இருந்தனால திருப்பி அந்த இடம் நல்லா பச்சை பசேல்னாயி எல்லாரும் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்களாம். அங்கே குடியிருந்தவங்களாம் திரும்பவும் வந்துட்டாங்களாம். பபாய் குட்டீஸ்.